பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படியே இருக்க பிடிச்சுக்குவாங்க. சில பேருக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டால் அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து இறங்கவே முடியாது. இன்னும் மேல 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 போய் கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதுல ஒரு நிறைவே இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியில நாம் இணைந்திருக்கிறோம். வாதம், பித்தம், கபம் நமது உடலுக்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வாதம் எல்லோருக்குமே நல்லது. அது ஒரு ஆற்றல், உடலை இயக்குகிறது, மனதை இயக்குகிறது. ஆனால் வாத தோஷம்தான் நல்லது கிடையாது. அதே போன்று பித்தம் என்பது ரொம்ப நல்லது. ஆனால் பித்த தோஷம் நல்லதல்ல. கபம் என்பது நல்லது, கபதோஷம்தான் நல்லது கிடையாது. நாம் முதலிலே வாதத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு நன்றாக கிடைச்சிருச்சுன்னா அதற்கு ஏற்படுவது வாதம். அது ரொம்ப நல்லது. உடல்ல 10 வகையான இயக்கங்கள் ரொம்ப நன்றாக நடைபெறும். மனதிலே அவர்களுக்கு ஒரு துணிவு ஏற்படும், ஒரு கற்பனா சக்தி அதிகரிக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஸ்பெஷலா செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் சிறு வயதுல குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. எப்பப்ப குழந்தை பயப்படுகிறதோ அப்பொழுது பெற்றோரும் மற்றோரும் அதற்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கொடுக்க தவறும் பொழுது அதுதான் வாத தோஷமாக ஏற்படுகிறது. சரி, உணர்வு அளவுல பார்த்தா நம்ம எல்லாருக்குமே வாதம் என்பது சில வகையான பயங்களை ஏற்படுத்தும். இந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நார்மல். நீங்கள் சரியான நபர் அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி பயப்பட தேவையில்லை. முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே வலியை பற்றிய ஒரு பயம் இருக்கும். அதனால்தான் பல் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனோம்னா பயமா இருக்கும். ஏன்னா ஊசி குத்துவாங்க, பல்ல புடுங்குவாங்க. எல்லோருக்குமே பயம். அது இயற்கையான ஒரு பயம், வலியை நோக்கிய ஒரு பயம். அப்புறம் தெரியாததை பற்றிய ஒரு பயம், அறியாததை பற்றி, ஃபியர் ஆஃப் தி அன்னோன். நீங்க ஒரு புது காரியம் செய்யும் போது, ஒரு புது நபரை சந்திக்கும் போது, புதிய முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அப்புறம் தண்டனைக்குரிய பயம், ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். நம்ம ஏதாவது தவறு செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்குமோ என்ற ஒரு பயம். இது மாதிரி பல பயங்கள் இருக்கின்றன. அதிலே ரொம்ப ஆழமான பயம் இறப்பை குறித்த பயம், இறந்து விடுவோமோ என்ற பயம். இது எல்லாத்துக்கும் இருக்கும். மிருகங்களுக்கும் இருக்கும், புழு பூச்சிக்கும் இருக்கும், மனிதருக்கும் இருக்கும். இந்த 7 வகையான பயங்கள் இதனால நன்மைதான். ஏனென்றால் இந்த 7 வகையான பயங்கள் தான் நாம் பெற்றோரோட துணையோட, கடவுளோட துணையோட நமக்கு எது பயமாக இருக்கிறதோ அதை நாம் சந்திக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த பயம் சிறிது சிறிதாக அது துணிவாக மாறிவிடுகிறது. சரி, உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் இந்த பதட்டம், வாத தோஷம் வெளிப்படும். அப்ப எப்ப நமக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு கிடைக்கலையோ அங்கே ஏற்படுவது வாத தோஷம். அந்த சின்ன வயசுல ஏற்பட்டுருது வாத தோஷம். அதன் பிறகு நம்ம வளர்ந்ததுமே பல விதங்களில் இந்த வாத தோஷம் தெரியும். உடல் அளவுல நம்ம பார்த்தோம் எவ்வாறு வாத தோஷம் உடம்பிலே வாய்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இரண்டாவது, உடம்பெல்லாம் அப்படியே ஸ்டிஃபா இருக்கும், அந்த மிருதுவாக இருக்காது. அப்புறம் அடி வயிற்றுல சில பிரச்சனைகளை உருவாக்கும். இன்னும் சிறிது நேரம் கழித்து இதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். இது மாதிரி உடம்புல அந்த பதட்டம் சில வகையான காரியங்களை ஏற்படுத்தும். சரி, உணர்வு ரீதியாக யார் யாருக்கு வாத தோஷம் இருக்குதோ
எதை பார்த்தாலும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக பயப்படுவார்கள். ஒரு கணவன் மனைவி எனக்கு தெரியும். அவங்க நகரத்தில் இருக்கிறாங்க. சரி, ஒரு வீட்டு திருமணம் அது எங்க நடக்குது? கிராமத்தில் நடக்குது. ஆகவே ஒரு சனிக்கிழமை இரவு ட்ரெயினில் அவங்க ஊருக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை திருமணம், திருப்பி ஞாயிற்றுக்கிழமை இரவு இவங்க திரும்பி வரணும் ட்ரெயினுக்கு. சனிக்கிழமை மாலை பெட்ரூம்க்கு வந்த கணவர் பார்க்குறாரு, மனைவி கிட்டத்தட்ட 5 சூட்கேஸ் பேக் பண்ணியிருக்கிறாங்க 2 பேருக்காக. ஒரு சூட்கேஸில் பார்த்தா அவருக்கு 10 ட்ரெஸ்ஸு, இன்னொரு சூட்கேஸில் பார்த்தா அந்த பெண்ணுக்கு 10 ட்ரெஸ்ஸு. அவர் கேட்குறாரு, ஒரு நாளைக்கு தானே நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், எதுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எதுக்குமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி எதுக்காக 10 ட்ரெஸ்ஸு, ஒரு நாள் தானே கல்யாணத்துக்கு போகிறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, குழம்பு அதில் ஊற்றிருச்சுன்னா சரி அப்போ இன்னொரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வை. அப்புறம் எதுக்கு 10 ட்ரெஸ்ஸு? இல்லைங்க, நம்ம அப்படி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு சேர் வந்து உங்கள் சட்டையில் பட்டுருச்சு. ஏய் அந்த மாதிரி சரி அதுக்கு 3 செட்டு வை, ஏன் 10? இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படி. புரியுதுங்களா? அப்புறம் பார்த்துங்க, தேவையில்லாததெல்லாம் எடுத்து ஒவ்வொரு சூட்கேஸில் வச்சு 5 சூட்கேஸு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வேற இந்த வாட்டர் ஹீட்டர் வேற, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் அவனு, அது இதுன்னு, அப்புறம் ட்ரையரு. ஏம்மா ஒரு நாள் கூத்துக்கு ஏம்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர? இல்லை நம்ம கிராமத்துக்கு போகிறோம். ஒரு பெட்டியில் பார்த்தா ஃபுல்லாக மருந்துங்க. எதுக்கு இவ்வளோ மருந்து? ஒரு ஃபார்மசியில் இருக்கிற மருந்தெல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இல்லைங்க, நம்ம போகும்போது அது கிராமத்துக்கு போகிறோம், கிராமம்னா அங்கேயும் இருக்குது மருந்து கடை இருக்குது, ஃபார்மசி, மருந்து வாங்கிக்கலாம். இல்லை இல்லை இல்லை. அப்போ புரியுதுங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம். அப்போ யாருக்கு அந்த வாத தோஷம் இருக்கிறதோ பாருங்க, ரொம்ப 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 அலர்ட்டாக இருக்கிற பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோக்கு அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படுகிறதோ அவங்களுடைய செயல்பாடுகளில் அது வெளிப்படும். அந்த பெண்ணுக்கு எப்படின்னா, கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வராரு, 5:30 மணிக்கு வரணும். 5:30 மணிக்கு வராமல் 5:45 வந்துட்டாருன்னா உடனே அவங்களுக்கு ஒரு 5:30க்கு அவர் கரெக்டாக வரலன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அவர் டிராஃபிக்கில் வந்துட்டு இருப்பாரு, அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க முடியாது. அவர் வரலன்னா உடனே அவங்களுக்கு பேதி ஆகிடும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாங்க. 10 நிமிஷத்தில் அவர் வருவார். வந்தோன்னா கத்துவாங்க, ஏங்க எனக்கு ஃபோனுக்கு பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏம்மா நான் டிராஃபிக்கில் பிஸியில் ஓட்டிட்டு வரேன், அப்போ ஃபோன் எடுத்தால் இன்னும் ஆபத்து. ஐயோ அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஓரமாக போய் எனக்கு ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லிடுங்க. அவர் சொன்னார், 10 நிமிஷத்துக்குலாம் நீ இப்படி பண்ணுறிய? ஆமாம் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு. புரியுதுங்களா? அப்போ சின்ன சின்ன காரியத்திற்கு கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குது. சரி, சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உணர்வுகள் எப்போ பார்த்தாலும் பதட்டத்திலே இருப்பாங்க. சிலருக்கு உடலை மட்டும்தான் பாதிக்கும், வெளியே பார்த்தா அவங்க பயப்படுற மாதிரி தெரியாது. ஆனால் உடல்ல பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், அல்லது அவர்களுக்கு வாய்வு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். இது போன்ற எப்பவுமே காட்டும். சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்கும், ஆனால் உணர்வு அளவில் மட்டும் மிகப்பெரிய பதற்றம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் பதட்டமா இருப்பாங்க, எது செஞ்சாலும் பதட்டமா இருப்பாங்க, நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது செயல்பாடுகள், ஒரு உதாரணத்துக்கு செயல்பாடுகளில் ஒரு விஷயம், சில பேர் பார்த்துருக்கோம், ஏற்கனவே அவங்களுக்கு 100 கோடி இருக்கும் அவங்களுடைய சொத்து, இருந்தாலும் பத்தாது. என்னென்ன கோல்மால் செஞ்சு என்னென்ன கெடுதல் பண்ணி காசு சம்பாதிக்கணுமோ சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படியே இருக்க பிடிச்சுக்குவாங்க. சில பேருக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டால் அதன் பிறகு அந்த பதவியிலேருந்து இறங்கவே முடியாது, இன்னும் மேலே 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 போய் கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதில் ஒரு நிறைவே இருக்காது. அப்புறம் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அதை அவங்க விடவே மாட்டாங்க, அப்படியே இருக்க பிடித்து கொள்வார்கள். அது கெட்ட பழக்கமா இருக்கும், இருந்தாலும் அவர்களுக்கு அதுல ஏதோ ஒரு அவர்களுடைய ஆசை நிறைவேற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு அந்த பழக்கத்திலிருந்து வருவது மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே யாருக்கு வாத தோஷம் இருக்கிறதோ அது உடல் ரீதியாக வெளிப்படலாம், வாய்வு தொந்தரவு
அல்லது உடம்பு ஸ்டிஃபா இருக்கிறது, அல்லது உணர்வு ரீதியாக வெளிப்படலாம். எப்ப பார்த்தாலும் பதட்டத்திலே இருப்பாங்க, அல்லது செயல்பாடுகளாக வெளிப்படலாம். என்னது, நான் சொன்னேன்ல, அந்த லேடி அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சாலும் ஒரு நாள் கூத்துக்கு என்ன பண்றாங்க, 10 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா பாதுகாப்பின்மை உணர்வு. புரியுதுங்களா? அப்ப அப்ப அவங்களால முடிவெடுக்க கூட கஷ்டமா இருக்கும். வாத தோஷம் இருப்பவர்களுக்கு அவ்வளவு ஈஸியா முடிவெடுக்கவே முடியாது. அவங்க சரி ஒரு நாள் கூத்துக்கு 10 புடவை எடுத்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க, எப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நடுவுல அவங்கள்ட்ட ஒரு 50 புடவைகள் இருக்குது. அதுல ஒரு நல்ல புடவையை எடுத்துட்டு இப்படி பார்ப்பாங்க, இந்த புடவையை எடுத்து பார்ப்பாங்க. ஓ, இதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வைப்பாங்க, சூட்கேஸ்ல வச்சுட்டு இதை வச்சிருவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இந்த புடவையை எடுத்து அங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவெடுக்கவே முடியாது. இதான் செயல்பாடாக வெளிப்படுகிறது. அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த வாத தோஷம் உடல் அளவுல எவ்வளவு வெளிப்படுது, உணர்வு அளவுல எவ்வளவு வெளிப்படுது, அல்லது உங்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளவு வெளிப்படுகிறது என்பதை நன்றாக கவனிச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் சின்ன வயசுல ஏற்படுற அனுபவங்கள் தான் வாத தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்திய மருத்துவத்திலே மிக அருமையான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒருவர் என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தாரு. அவர் பேரு பாபு என்று வச்சுக்கலாம். அவர் பாபுவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல பைல்ஸ் வியாதி, மூலம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிவயிறும் தொடைப்பகுதியும் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும், கொழுப்பு நிறையா, நடக்கிறதே கஷ்டமா இருக்கும். மேல் பகுதி நல்லா இருக்கு, கீழ்ப்பகுதி ரொம்ப கொழுப்பும் சதையும் அதிகமாக இருக்கிறது. அவரை பார்த்தா பேரிக்கா மாதிரி இருக்கும். பேரிக்கா பெயர் பார்த்தீங்கன்னா மேல வந்து சுருங்கி இருக்கும், கீழே போக போக பெருசாகும். அவர் உடம்பு அதே போன்று இருக்கிறது. அவர் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். இதுவும் ஒரு வாத தோஷம் தான், ஆனா இது வந்து ஒரு வேற மாதிரி வாத தோஷம். அவர் பாபு, அவர் ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கிறார், தொழிலதிபர். ஆனா அவருக்கு உடம்பு இது மாதிரி. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்க மூதாதையர்கள்ல யாரும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, ஆமா, அவங்களுடைய அப்பா சைட்ல கிட்டத்தட்ட 5 தலைமுறைகள் அவங்க அப்பாவை தவிர மற்றவங்க எல்லாம் கொத்தடிமைகளாக இருந்தவர்கள். புரியுதுங்களா? யாரோ ஒரு ஜமீன்தாருக்கு கீழே கொத்தடிமைகளா இருந்தாங்க. இவங்க அப்பா தான் அதுல இருந்து வெளியே வந்து அவர் கொஞ்சம் சம்பாதிச்சாரு. அவருடைய மகன் இவரு நிறைய சம்பாதிக்கிறார். இவர் பாருங்க, கோடிக்கணக்கில் காசு இருக்குது, இருந்தாலும் அவருக்கு திருப்தி கிடையாது. இப்ப வர காசே அவருக்கு இன்னொரு 10 தலைமுறைக்கு இருக்குது. இருந்தாலும் என்ன செய்யறாரு, இல்ல இந்த தொழிற்சாலை பத்தாது, இன்னும் இடம் வாங்கணும், இன்னும் தொழிற்சாலை கட்டணும், இன்னும் இதை வந்து பெரிதாக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, 3 விதமாக பதட்டங்கள் உங்களுக்குள் வரலாம். ஆகவே நம்ம வாத தோஷம் என்று சொல்லும் போது அதுக்கு 3 வகையான வேர்கள் உள்ளன. ஒண்ணு, நீங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது பயந்த நினைவுகள் அதெல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருச்சு, அதனால் உங்களுக்கு வாத தோஷம் இருக்கலாம். ஆனா அதனுடைய தாக்கம் கொஞ்சம் தான் இருக்கும். அதை விட அதிகமா என்ன தெரியுமா, நீங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அல்லது குழந்தையா இருக்கிறப்ப உங்க அம்மாவுடைய பதட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நிறைய பதட்டப்பட்டிருப்பாங்க, அதுவும் வந்து உங்கள் அடிவயிற்றில் உட்கார்ந்து கொள்ளும். புரியுதுங்களா? அடிவயிற்று பிரச்சனைகளை அது கொடுக்கும். 3வது, உங்களுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, அவங்களுடைய கஷ்டங்கள் இருக்குது. குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், நிறைய பேருக்கு தெரிந்த பணக்காரர். அவர் பாருங்க, அவங்களுடைய வருமானம் லட்சக்கணக்கான கோடி. சரி, அதனால அவங்களுக்கு ஒரு நிறைவு வந்துருச்சா? கிடையாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் என்று அவர்கள் வியாபாரத்தை என்ன செய்யறாங்க, பெரிதாக்கிக்கிட்டே போறாங்க. அது அப்பாவுக்கு எப்படி பாதிக்குதுன்னா அவருடைய செயல்பாடுகள். அவர் பாருங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர்,
ஆனா அவர் நடந்து போனார்னா நமக்கு பார்க்கும்போது அவருடைய உடல் மொழி எப்படி தெரியுமா சொல்லும், பாடி லாங்குவேஜ். அவர்கிட்ட என்னமோ காசே இல்லாம பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி நடப்பார். அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு பய உணர்வு. அவருக்கு இருக்குது லட்சக்கணக்கான கோடி, ஆனா மனதிலே பயம். பார்த்தீங்கன்னா அந்த லட்சக்கணக்கான கோடியை விட பெரிய பயம் இருக்கிறது. சரி, அவருக்கு உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் அது பாதித்திருக்கிறது. அதனால்தான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அவருக்கு பத்தாது. அவருக்கு ஒரு மகன், அவருக்கு என்னன்னா அந்த அந்த பையன் குணத்தளவுல ரொம்ப நல்லவன். அவ்வளவு யாருக்கிட்டையும் பதட்டெல்லாம் காட்டவே மாட்டான். ஆனா உடம்பை பார்த்தால் அவர் கிட்டத்தட்ட 120 கிலோ வெயிட். அவரும் எவ்வளோ குறைச்சி பார்க்கறாரு. திருப்பி அவருக்கு நான் சொன்னேன்ல பேரிக்கா மாதிரி இருக்கும். அவர் நிற்கும் போது அவருடைய உடலை பார்த்தாலே தெரியும். அவருடைய மகனுடைய உடல் ஓகே இந்த பேரிக்கா மாதிரி இருக்கும். அவருக்கு அடிவயிறு, அப்புறம் பின்பகுதி, தொடைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் குடும்பத்திலே மூதாதையர்கள் பட்ட கஷ்டம், அவங்க கிட்ட இருக்கிற அந்த பட்டினி, பஞ்சம், கஷ்டங்கள், இவையெல்லாம் என்ன தெரியுமா செய்யும், நமக்கு தெரியும் மரபணுன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்ஸ். அதாவது பெற்றோருக்கும் முன்னோர்களுக்கும் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் உடல் கூறெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே தொடர்ந்து மரபணு மூலமா வருது. மரபணு என்பது ஹார்ட்வேர். வெறும் அது மட்டும்தான் வருதான்னு கேட்டா இல்லை. நமது முன்னோர்களின் அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அதை ஒட்டி கொள்ளும். இத ஆங்கிலத்துல எபிஜெனெட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அப்ப அவங்க என்னென்ன மாதிரி அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்துச்சோ அதுவும் சேர்ந்து ஒட்டி கொள்ளும். அது ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணும்னா ஒரு குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே வந்துவிடும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு அது என்ன ஆகுது, பதட்டமா காட்டுது. ஒருத்தருக்கு அது உடல் ரீதியாக காட்டுகிறது. இது போன்று என்னை பார்த்த பாபு, அவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பட்டினியாக இருந்திருக்கிறார்கள். அதனால அவருக்கு மூலம் பைல்ஸ் வியாதி, அல்லது அது பௌத்திரமாக மாறலாம், ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வெடிப்புகளாக மாறலாம், ஃபிஷர்ஸ் என்று சொல்லுவார்கள். அல்லது உடல் பருமன், குறிப்பாக அடிவயிறும் கால்களும் ரொம்ப பெருசா இருக்கும். அல்லது சிறு வயதிலேயே முட்டி வலி, அதன் பிறகு வெரிகோஸ் வெயின்ஸ். இது போன்று அந்த அடிவயிறு கால்கள்ல இருக்கிற நிறைய அறிகுறிகள், வியாதிகளுக்கு காரணம் நம்ம முன்னோர்களிடம் வந்த ஒரு பதட்டம். சரி, அம்மா கிட்ட இருந்து வந்த அந்த பதட்டம், அது குறிப்பாக பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், மாதவிடாய் பிரச்சனைகளாக மாறலாம். எல்லா மாதவிடாய் பிரச்சனையும் அம்மா கிட்ட இருந்து வந்த பிரச்சனை அல்ல. அதுல சில ஆண்களுக்கும் அடிவயிற்றிலே ப்ராப்ளம்ஸ், ப்ராஸ்ட்ரேட் ப்ராப்ளம்ஸ், இது போன்றே சில வியாதிகளாக அது வெளிப்படலாம். ஆகவே நமக்கு இருக்கும் அந்த வாத தோஷத்திற்கு காரணம் சிறு வயதிலே ஏற்பட்ட நமக்கு பயந்த அனுபவங்கள். அந்த பயத்தை வெளியே நாம் கொட்டாமல் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறோம். இரண்டாவது காரணம் என்னது, நமது அம்மா நம்ம வயிற்றுல இருக்கிறது சரி, சிறு வயதுல நம்மை பேணி பராமரிக்கும் பொழுது அவர்கள் பட்ட அந்த பதட்டங்கள், அதுவும் நமது உடலில் உட்கார்ந்து கொள்ளும். அது நினைவுகளாக என்னமோ நமக்கே அது நடந்தது போன்று அதனுடைய விளைவுகள் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு முறை ஒரு 10 வயசு பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க. அது பேர் சந்திரா அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். சந்திராவுக்கு என்ன பிரச்சனைனா, பயணம் செய்யும் போது ஏதாவது ஒரு வண்டி அந்த துரிதமா வேகமா போகும்போது உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். அது கேட்டுச்சுனாலே அலறிடும். பயந்து 10 வயசுல ஸ்கூலுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வண்டி பக்கத்துல ஒரு கார் ஓவர்டேக் பண்ணும் அந்த பஸ்ஸை. அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள இருக்க பிடிச்சிரும் அப்படி பயந்து. அதனால என்ன இருக்குன்னா, சில பேர் அதை பலார்னு அரைஞ்சிருக்காங்க. ஒரு லேடி திடீர்னு அவங்கள போய் கட்டி பிடிச்சோம்னா அவங்க பயந்து பலார்னு அடிச்சு, அப்பாவோ அம்மாவோ பக்கத்துல இருந்தா அவங்கள அது இருக்க பிடிச்சிக்கும். இது போன்ற ஒரு பயம். அப்ப கவுன்சிலிங்காக வராங்க. இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது நான் பல விஷயங்களை கேட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த பொண்ணு அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச அம்மா எதையும் பார்த்து பயந்தாங்களா, அல்லது இது வளரும் பொழுது? அப்ப அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சந்திரா அம்மா வயிற்றுல இருக்கிறச்ச
அவங்க ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தாங்க. காலையில் 11 மணி. கணவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. அவங்க தனியாக உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தரையில் உட்கார்ந்து, அடுப்பு தரையில் இருக்கு. அப்ப வீடு பக்கத்தில் அது நேஷனல் ஹைவே. வேகமாக சென்ற லாரி திரும்பும் போது கட்டுப்பாடு இழந்து என்னாச்சு, ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சு. வேகமாக அங்கிருந்து பாய்ந்து வீட்டில் ஒரு இடி. இடிச்சதுமே அந்த செவரெல்லாம் உடைச்சிக்கிட்டே அந்த லாரி வந்து கரெக்டா அந்த பெண்ணுக்கு 1 மீட்டருக்கு முன்னாடி நின்றது. ஏதோ ஒரு செவுத்துல அது இடிச்சு அப்படியே நின்று விட்டது. அந்த ஓட்டுநருக்கு என்னாச்சுன்னா வயிற்றுல அடி. அவர் ஸ்டீரிங் மேல அப்படியே கிடக்கிறாரு. ஆனா அவர் கால் மட்டும் என்ன பண்ணிருக்கு, அந்த ஆக்சலரேட்டரை அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த சவுண்டு பயங்கரமா வருது. உஸ்ன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா கருவுற்று இருந்ததுனால 7 மாசம் டக்குன்னு அவங்கனால எந்திரிக்க முடியல. ஒரு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. லாரி 1 மீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. அந்த சவுண்டு பயங்கரமா இருக்கு. நல்ல வேளை பக்கத்தில் இருந்த கடைகளில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த பெண்ணை லேசா தூக்கி காப்பாற்றினார்கள். அவங்களுக்கு உடல் அளவாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. புரியுதுங்களா? அந்த லாரி அவங்க மேல இடிக்கல. ஆனால் அதுல இருந்து அந்த ஒரு சவுண்டு அவர்கள் மனதிலே போய் பதிந்தது. அப்ப பதிந்தது சும்மா பதியல, அது அவர்களுக்குள்ளே ஒரு நினைவாக மாறி அவங்களுடைய மகளுக்கு வந்தது, சந்திராவுக்கு. இப்ப சந்திராவுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சியே நடக்கல. ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த வாகனம் துரிதமா வேகமா போகும் பொழுது அந்த ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதை கேட்கும் பொழுது அவளுக்கு பயமாக இருந்தது. அப்ப பாருங்க, சிறு வயதுல நமக்கு ஏற்பட்ட பய உணர்வுகளும் வாத தோஷத்தை உண்டாக்கலாம். நமது அம்மாவிற்கு ஏற்பட்ட அந்த பய உணர்வுகள் நமக்குள்ள வந்து வாத தோஷமாக மாறலாம். முன்னோர்கள், யூதர்கள் நமக்கு தெரியும். ஹிட்லரின் காலத்திலே கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான யூதர்கள் அவர்கள் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்க எப்படின்னா, கணவர்கள் மனைவிகளிடமிருந்து பிரித்தார்கள். கணவர்களுக்கு தனியா ஒரு கேம்ப்பு, பெண்களுக்கு தனியா முகம். அது மாதிரி குழந்தைகளுக்கு, கணவருக்கு மனைவி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, குழந்தைங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன தெரியுமா செய்யணும், காலையில இருந்து மாலை வரை அப்போ வந்து இந்த ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருந்தாங்க. அதற்கு கருங்கல் தேவை. அப்ப இந்த யூதர்கள்லாம், இந்த சிறையில் இருந்தவங்கலாம் என்ன செய்யணும்னா, காலையிலேருந்து மாலை வரை தலையில சட்டியில கருங்கல்லை எல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு போய் அங்க கொட்டணும், அந்த அந்த ரயில்வே ட்ராக்குக்காக. அப்ப பாருங்க, இவங்களாம் நன்றாக படித்தவர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், பணக்காரர்கள். திடீரென்று சிறையில இந்த மாதிரி வேலை காலையில இருந்து மாலை வரைக்கும் செஞ்சுட்டு அவங்களுக்கு உணவு எவ்வளவு தரமா கொடுப்பாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் ரொட்டி, பிரெட், அவ்வளவுதான். நம்ம அந்த ஃபுல் பிரெட்ல ஒரு பாதி தான் இருக்கும். அப்புறம் ஒரு கப்ல சூப்பு, அவ்வளவுதான். 2வது நாள் லேசா ஒரு மாற்றம், சூப்பு பிரெட். 3ஆம் நாள் திருப்பி பிரெட் சூப்பு, இவ்வளவுதான். அப்ப பாருங்க, நமக்கு அது ஒரு வேளை டிஃபன், அவ்வளவுதான் அந்த சாப்பாடு. அப்ப நாள் முழுவதும் இவ்வளவுதான் சாப்பிட்டு விட்டு அவர்கள் வேலை செஞ்ச என்னாகும், பயங்கரமான பசி. எந்த அளவிற்கு என்றால் அவர்களாம் எலும்பும் தோலுமாக மாறினார்கள். அவங்க வயிற்ற தொட்டா முதுகெலும்புல விரல் படும், அந்த அளவுக்கு வயிறு அப்படியே வற்றி விட்டது. சரி, இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தவங்களாம் 2வது உலக போறப்ப லட்சக்கணக்கான பேர் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டவர்கள்ல பெரும்பாலும் எங்க போனாங்க? அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு போனாங்க. சரி, அமெரிக்கா போன நிறைய இது போன்ற தம்பதிகள் அப்புறம் திருமணமாகி குழந்தைலாம் பிறந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், எதுக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்ல வேண்டும் என்று குழந்தைகளிடம் அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லவில்லை. ஏன்னா அது அவங்க மனசை கஷ்டப்படுத்தும் என்று சொல்லி அதை ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள். இந்த குழந்தைங்க வளர்ந்தாங்க. அதற்கப்புறம் அவர்களுக்கு திருமணமாகி இது 3வது தலைமுறை இருக்கிறாங்க, டீனேஜர்ஸ் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. நானே சில பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்த பொழுது யூத டீனேஜர்ஸ்க்கெல்லாம் எப்படி தெரியுமா, அவர்கள நிறைய பேர் உடல் பருமனோர் இருக்கிறாங்க. எல்லா யூத குழந்தைங்களும் கிடையாது. யார் யார் சிறையில் இருந்து அவர்கள் தாத்தா பாட்டிலாம் இல்ல பசியால் துடித்தார்களோ அவர்களுடைய பேர பிள்ளைகள், இவங்க வந்து இப்ப கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. வீட்டுல எல்லா வசதியும் இருக்குது.
ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவர்கள் சாப்பிடும் சாப்பிடலாம் என்ன தெரியுமாகுது, அப்படியே கொழுப்பாக மாறி அவங்களுக்கு உடல் பருமன், அந்த ஒபேசிட்டி என்ற பிரச்சனை இருக்கிறது. அவங்கனால அவங்க என்னதான் சாப்பிட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணா கூட திருப்பி அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நான் சொன்னேன், பேரிக்காய் போன்று ஒரு பருமன் அவங்க உடம்புல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, பொருள் அளவுல நல்லா இருக்கிறாங்க, இருந்தாலும் மனசுல பாதுகாப்பின்மை உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று. அப்ப பாருங்க, இந்த குழந்தைகள் நல்ல வசதி வாய்ப்பில் வளர்ந்திருக்கிறார்கள், உணவெல்லாம் நிறைய இருக்குது, இருப்பினும் அவங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பின்மை உணர்வு. அதுக்கு என்ன காரணம்? அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய வறுமை, அந்த வறுமையினால ஏற்பட்ட ஒரு மன வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன செய்யும், மரபணு மூலமாக இவர்கள் உடலிலே வெளிப்பட்டது, அவர்களுக்கு உணர்வாகவும் அது வெளிப்படுகிறது. ஆகவே நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏற்படுகின்ற இந்த வாத தோஷம் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த வாத தோஷம் பித்த தோஷமாக கூட மாறும், புரியுதுங்களா? ஆகவே நாம் சிறு வயதிலே நமக்கு ஏற்பட்ட இது போன்ற அனுபவங்களை நீங்க நல்லா மனசுக்கு கொண்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை எவ்வாறு, இதற்கு மருந்து என்ன, இதற்கு சிகிச்சை என்ன என்பதை நாம் தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்போம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். பட்டாம்பூச்சிக்கு பதிலாக வயிற்றிலே முதலை விட்டால் பிரச்சனை, அந்த பயமே துணிவாக மாறிவிட்டது. இவ்வாறாக நாம போடும் அந்த முகமூடிதான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. அது நமது உடலையும் பாதிக்கும்.